ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நேரமாகவே நான் என்னோடய வீட்டுக்கார் பாப்பா 3 பேர் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஸ்கூட்டி எடுக்கலான்னு கிளம்பிட்டோம். நான் பார்த்திங்கன்னா எக்ஸல் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். பாப்பா ஸ்கூல் விடுறது, ஏதாவது பக்கத்தில் கடைக்கு போகிறது, சந்தைக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்திங்கன்னா சடனாக என்னோடய வீட்டுக்கார் சரி ஸ்கூட்டி வாங்கிக்கலாம், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக தான் கிளம்புனோம். திடீர்னு சடனாக தான் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிவிட்டு கிளம்பியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா எனக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு வண்டி வாங்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்தது. எந்த ஒரு பொருளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணுவோம், வாங்கவே முடியாது. இப்போ சடனாக பிளான் பண்ணி திடீர்னு தான் பார்த்திங்கன்னா கிளம்பியிருந்தோம். போகிற வழியில் தான் பார்த்திங்கன்னா நாத்தனார் வீடு, சரின்ட்டு அங்கேயும் போயிட்டு அவங்களையும் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு தான் கிளம்பியிருந்தோம். அதுக்கு முன்னாடி டீ வச்சுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் டீ குடிச்சிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு தான் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். நாத்தனார் வீட்டுக்காரரும் பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. பாப்பாவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதுசாக வண்டி எடுக்கிறதால நானும் தான் வருவேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஸ்கூல் லீவ் போட்டுட்டாங்க. தம்பி மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அவனும் இந்த கலர் தான் வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு தான் கடைக்கு பார்த்திங்கன்னா போயிருந்தோம். கொங்கனாபுரத்தில் என்னோடய வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு, அவருக்கு தெரிஞ்ச கடையை சொல்லி தான் அங்கே போயிருந்தோம். அந்த பிராண்டில் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனி இருந்தது. கலரும் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. ஒரு கலருமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்க்குறக்கே ரொம்ப நல்லா தான் இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் வித் ஒயிட் இது ரொம்பவே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரில் 2 வண்டி இருந்துச்சு. அன்றைக்கே பார்த்திங்கன்னா இன்னும் 2 பேர் டெலிவரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் போகணுன்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டுக்காரும் நாத்தனார் வீட்டுக்காரும் தான் போயிட்டு வந்துருந்தாங்க. இந்த வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். வண்டியும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. எனக்கு தான் எக்ஸல் ஓட்டிட்டு ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பெருசாகவும் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நாத்தனாருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வண்டி ஓட்டணும்னு ஆசை. கொஞ்சம் தெரியும், இன்னும் கற்றுக்கல. என்னோடய எக்ஸல் நாத்தனார் தான் வாங்கிக்கிட்டாங்க கற்றுக்கணுன்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டு இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கடைக்காரங்களே குட்டியாக மாலை போட்டு எலுமிச்சம்பழம் வச்சு சின்னதாக பூஜை பண்ணி கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். நாத்தனார் வீட்டு கூட நாங்கள்லாம் காரில் வந்துட்டோம். வீட்டுக்காரரும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்துட்டாங்க. இருக்கிற எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் புதுசு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி தான் புதுசாக வாங்கியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே ஹாப்பி. அப்புறம் சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி டீ சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பக்கத்தில் இருக்க பேக்கரிக்கு தான் வந்திருந்தோம். சரி பெரிய கேக்காக வாங்கி செலிப்ரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக கேக் வாங்கி குட்டி செலிப்ரேஷன் மாதிரி பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தான் கேக் வெட்டி பார்த்திங்கன்னா ஊட்டியிருந்தோம். பாப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பி, அந்த கலரில் ஸ்கூட்டி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் டீ சாப்பிட்டு அப்புறம் திருப்பியும் கடைக்கு எல்லாம் சைன் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த டைமுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்ல நேரத்துக்குள்ளேயே சாவி இதெல்லாம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். அப்புறம் நாத்தனார் வீட்டுக்கு அவங்கள இறக்கி விட்டு சும்மா அங்கேயே ஒரு ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்த மாதிரி இருந்தது. வரப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேரும் ஸ்கூட்டிலே வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கங்கே நின்றுட்டு அந்த ஈவினிங் வியூ எல்லாம் ரசிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததும் தம்பிக்கும் இந்த கலர் வண்டி பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி. 2 நாள் கழிச்சிட்டு எங்கள் குலதெய்வ கோயிலில் பூஜை போட்டோம். பாய்.